நாகை அருகே பொதுமக்களுக்கு இடையூறு செய்த பன்றிகளை பிடிக்கச் சென்றவர் அதிகாரிகள் முன்னிலையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான பன்றிகள் சுற்றி வருவதாக மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதனை அடுத்து புத்தூர் என்ற இடத்தில் அதிகாரிகள் முன்னிலையில் 10 பேர் பன்றிகளை பிடித்தனர். அப்பொழுது இருசக்கர வாகனங்களில் அங்கு வந்த 20 பேர் கொண்ட மர்ம கும்பல் பன்றிகளை பிடித்துக் கொண்டிருந்த ராஜா என்பவரை ஓட ஓட விரட்டிச் சென்று அரிவாளால் வெட்டி கொன்றது. அதிகாரிகள் முன்னிலையில் மற்றவர்களையும் அந்த கும்பல் துரத்தியது. பன்றிகளை ஏற்றிச் செல்லவிருந்த வாகனத்தை அடித்து நொறுக்கிய கும்பல் பின்னர் தப்பி ஓடிவிட்டது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதே ரோட்ல தான் சார் வந்துகிட்டு இருந்தோம். 2 வீலர் ஒரு 6-7 2 வீலர் இருக்கும் சார். ஒரு 2 வீலருக்கு 3 பேர். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிச்சோம் சார். அரகலால நாங்க போன டாடாஸையும் தாக்கணும் சார். தாக்கிட்டு அந்த நம்ம டிரைவர் இந்த பையனையும் அடிச்சானுங்க. அடிச்சு இப்படி இறங்கினது தான் சரி தெரியும். எல்லார் கையிலையும் வாளுக்கு அருவா இருந்தது. எல்லா கையிலையும் வெட்டும் போது நான் பாதி பேர் பாலத்தில் குளிச்சிட்டோம், பாதி பேர் இந்த பாலத்தில் குளிச்சிட்டோம். இவரும் குளிச்சிருப்பாங்க நம்பணும். ஆனால் கடைசியில் இவர் இப்படி அவன் இப்படி வெட்டுவான்னு தெரியாது சார் எங்களுக்கு.